காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவில், ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி. பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னோலுடு கயலுகல. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இவையெல்லாம் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையின் அருமையான பாசுரங்கள். இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், மாமழை போற்றுதும் என்ற ஒரு அருமையான வரி உண்டு. விசும்பின் துளிவீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. வானிலிருந்து மழை பெய்யாவிட்டால் மண்ணுலகிலே பசும்புல்லை நாம் காண்பதற்கு மிகவும் அரிதாக போய்விடும். மழை மிகப்பெரிய பரிசல்லவா, இறைவன் கொடுக்கும் அருட்கொடை அல்லவா, அது அமிர்தம் போன்றதுதானே மக்களுக்கு. மழை பொழியாவிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மழையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அது. நீரின்றி அமையாது உலகு. இவையெல்லாம் மழையை பற்றியும் நீர்வளத்தை பற்றியும் கூறக்கூடிய அருமையான வரிகள். சரி, நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்ல அடியவர் இருந்தால் அவர் பொருட்டு ஊரிலே மிக நல்ல மழை பெய்யுமாம். அப்படி ஒரு அடியவர் இருந்தார். அவர் ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் வடநாட்டிலே பிறந்த கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனை மறவாது, ஒரு கணமும் மறவாது மனதிலே அவருடைய நாமஸ்மரணையை சொல்லிக் கொண்டிருப்பவர். அவர் வடநாட்டிலே பிறந்த அடியவர் என்று சொன்னோம். அவருடைய பெயர் சுகக்ஷா. அவர் 3ஆம் பாலினத்தவர், அரவாணி. அவரை யாரும் மதிக்காவிட்டால் கூட அவர் யாரிடமும் போய் தமக்குரிய சிறப்பை கொடுங்கள், தனக்கு மதிப்பு கொடுங்கள் என்று யாரிடமும் அவர் கையேந்தவில்லை. எனக்கு கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார், அவரிடம் நான் அடிபணிகின்றேன் அப்படின்ற ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடு உடையவர். அவருடைய கிருஷ்ண பக்திக்கு மெச்சியோ என்னவோ, கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு ஒரு அருமையான சத்குருவை கொடுத்து விட்டார். இவருக்கா மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா, மக்கள் நம்மை தம்மோடு இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கூட இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார் அல்லவா, நம்மோடு இணைத்துக் கொண்டு விட்டார் அல்லவா, அது ஒன்று போதும் அல்லவா நமக்கு. இப்படித்தான் நினைத்தது இந்த சுகக்ஷாவின் மனது. அவர் யாரிடமும் போயிட்டு எந்த ஒரு உதவியும் கேட்டது கிடையாது. ஆனால் தம்மிடம் யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர் மறுக்காது செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவர், உதவி செய்யும் கொள்கை உடையவர். இவர் தன்னுடைய நியமமான கொள்கை என்னன்னா, இவருக்கு கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும் என்பது இவருக்கு தெரியாது. யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இவருடைய சத்குரு இவருக்கு கற்றுக் கொடுத்தார். கிருஷ்ணனை எப்படி தியானம் செய்ய வேண்டும், எப்படி ஆராதனை செய்ய வேண்டும், எப்படி அவருக்கு தூபதீப ஆராதனைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கற்றுக் கொடுத்து விட்டார். இவருக்கு பரம சந்தோஷம். நமக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்ததல்லவா கிருஷ்ணனை கொண்டாட. இந்த பிறவிய கிருஷ்ணன் கொடுத்த மிகப்பெரிய பரிசை நாம் கிருஷ்ணனை கொண்டாடுவதற்கு பயன்படுத்துவோம் என்ற நியமத்தை கொண்டிருந்தார். இவர் பிறந்த ஊர் அவுரங்காபாத். அந்த ஊரிலே அரசாண்ட ராஜாவுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது. அது என்னன்னா, அந்த ஊரிலே பல மாதங்களாக மழை பொழியவில்லை, வறட்சி அதிகமாக இருக்கின்றது. ராஜாவுக்குரிய கடமை என்ன? மக்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு நீர்வளம் முக்கியம். மழை பொழியவில்லை, என்ன செய்ய முடியும்? சரி, கூப்பிட்டு கேட்கின்றார். அரண்மனை ஜோதிடர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை கடைபிடியுங்கள்,
இப்படிப்பட்ட சடங்கு முறைகளை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு மழை பொழியும் அப்படின்னு. ஆனா எது செய்தாலும் வானம் கண் திறக்கவில்லை, இறைவன் அருட்பார்வை பார்க்கவில்லை. நாட்டில் தொடர்ந்து வறட்சியாக இருக்கின்றது. அப்பொழுது இவர் ஒரு நாள் கேட்கின்றார், ராஜா அரண்மனையில பூஜை அறையில உட்கார்ந்து கொண்டு, இறைவா, இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படி? எப்பொழுதுதான் தாங்கள் கண் திறந்து பார்ப்பீர்கள், எங்களுக்கு அருள்மழையை கொடுப்பீர்கள் அப்படின்னு மன்றாடி இறைஞ்சி கேட்கும் பொழுது இறைவன் அசரீரி வாக்காக ஒரு வார்த்தை சொல்கின்றான். அது என்னன்னா, ராஜா, நீங்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டீர்கள், ஆனால் ஒரு துளி மழையும் வீழ காணோம் மண்ணிலே. அப்போ என்ன ஆச்சுதுன்னா, இவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மா, அப்பா, என்னுடைய பக்தன் ஒருவன் இருக்கின்றான், அவருடைய பெயர் சுகக்ஷா. நீங்க என்ன பண்றீங்க, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க என்னுடைய ஆலயத்துக்கு, பின்பு நடக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம் அப்படின்னு. ராஜாவுக்கா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய ஊரிலே, அவர்கள் எல்லாம் வேண்டி விண்ணப்பித்திருக்க மாட்டார்களா மழை பொழிய வேண்டும் என்று? அவர்கள் குரலுக்கு செவி சாய்க்காத இறைவன் ஒரே ஒரு கிருஷ்ண அடியவருக்கு மட்டும் மனம் திறந்து கொடுத்து விடுவாரா? இவருக்கு அவநம்பிக்கை ராஜாவுக்கு. சரி, நாம விசாரிச்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு என்ன பண்றாரு பாருங்க, பணியாட்களை அனுப்புகின்றார். அனுப்பி, இந்த சுகக்ஷா என்பவர் யார், அவருடைய பங்கு என்ன நாட்டிலே அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொல்றாங்களாம், ஐயா, அவர் கிருஷ்ண பக்தர், அவர் யாரிடமும் போயிட்டு உதவி கேட்பது கிடையாது, ஆனால் யாராவது வந்து உதவி என்று கேட்டால் அவர் மறுக்காது தட்டாமல் செய்யக்கூடிய இறை அன்பர் அப்படின்னு. சரி, அவரை கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அரண்மனைக்கு வந்தாரு. அவரு கேட்கிறாரு, ராஜா, ஐயா, நீங்கள் தான் சுகக்ஷாவா அப்படின்னு. ஆமான்றாரு. நீங்கள் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தரா அப்படின்னு. இவரா தன்னடக்கத்தோட சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜா, ஏதோ என் பாட்டுக்கு நான் எனக்கு தெரிந்த பூஜை முறைகளை கையாண்டு வருகின்றேன். ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா தினம்தோறும் அவருடைய குடிசை வீட்டிலே அவரோடு அளவலாவாராம், அவரோடு பேசிக்கொண்டிருப்பாராம். இவருக்கு வெளியிட மனது கிடையாது. ஏன்னா பக்தி என்பது பக்தனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ரகசிய உடன்பாடு. இதை யாராவது வெளியிடுவார்களா? மிகவும் தன்னடக்கத்தோடு சொன்னாராம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜா, ஏதோ என்னால் முடிந்த மட்டும் நான் கிருஷ்ணனை தியானம் செய்கின்றேன், அவருடைய நாமஸ்மரணையிலே ஈடுபடுகின்றேன் அப்படின்னு. ஆனா ராஜா என்ன சொல்றாருன்னா, ஐயா, இறைவன் உங்களுடைய திருப்பெயரை தான் முன்மொழிந்திருக்கின்றான். நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு வாங்க கிருஷ்ணர் ஆலயத்துக்கு வந்து நீங்க பூஜைய நடத்துங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கின்றார். மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். ஏன்னா யாருக்கும் கிட்டாத பாக்கியம் இந்த சுகக்ஷாக்கு கிட்டிவிட்டது. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள் கிருஷ்ணருடைய ஆலயத்திலே. அப்பொழுது பிரார்த்தனை துவங்கி விட்டது. நன்றாக நண்பகல் வேளையிலே பூஜை முறைகளை ஆரம்பித்தார்கள். கிருஷ்ணருக்கு ஆராதனை எல்லாம் செய்தார்கள், தூபதீபம் எல்லாம் காட்டினார்கள். ஆனா சாயங்கால வேலையாகியும் மாலை வேலையாகியும் மழை பொழிவதற்கான ஒரு சிறு மேகக்கூட்டம் கூட வானிலே கிடையாது. துடைத்து விட்டார் போன்று இருக்கின்றது வானம். ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, பார்க்கலாமே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட துவங்கி விட்டது. இவரா நாமஸ்மரணை செய்து கொண்டிருக்கின்றார் சுகக்ஷா. இரவு நேரம் ஆகிவிட்டது. இப்பொழுது சுகக்ஷாவிற்கு நம்பிக்கை கிடையாது. என்ன ஒரு துக்கம்னா இவருக்கு, மழை பொழிவதாயிருந்தால் கிருஷ்ணருடைய கருணையின் பேரில் மழை பொழிந்திருக்கலாம் அல்லவா? எதற்காக என்னுடைய பெயரை கிருஷ்ண பரமாத்மா முன்மொழிந்தார், ஆனால் இப்பொழுது என்னை அவமானப்படுத்துகின்றார் போல் ஆகிவிட்டதல்லவா? நான் இங்கே ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கின்றேன் நாமஸ்மரணையிலே, கிருஷ்ணர் என்னுடைய பெயரை இப்படி கெடுத்து விட்டார் அல்லவா? நான் வந்தால்தான் மழை பொழியும் என்றார் போல் சொல்லிவிட்டார் அல்லவா? ஆனால் இங்கே மழை துளி வீழ்வதற்கான ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. இரவு நேரம் ஆகிவிட்டது. ராஜா என்ன நினைச்சாருன்னா, சரி, கிருஷ்ணர் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரு. சுகக்ஷாவுக்கும் நம்பிக்கை தகர்ந்து விட்டது. அவருக்கா கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டது மனது. கிருஷ்ணா, என்னை நன்றாக ஏமாற்றி விட்டாய் அல்லவா? ஏன் எனக்கு இந்த அபராதத்தை கொடுத்தாய்? என் பேரில் இப்பொழுது வீணாக மக்கள் வெறுப்பை காட்டுவார்கள் அல்லவா? என்னவோ இவர் ஒருத்தர் தான் கிருஷ்ணரை தியானம் செய்யறா போலவும், இவர் வந்து கிருஷ்ணர் ஆலயத்துல பூஜையில பங்கெடுத்து கொண்டால் அப்படியே வானம் அப்படியே பீத்து கொட்டிவிடும் என்பது மாதிரியான ஒரு
பிரசங்கம் தானே எடுபட்டது. ஆனால் அது அத்தனையும் பொய்யாகி போய்விட்டது அல்லவா? இவர் என்ன பண்றாரு பாருங்க. சுகக்ஷா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாராம். கிருஷ்ணா, இத்தனை நாளும் என்னோடு உரையாடினாய் அல்லவா? தினம்தோறும் என்னோடு வந்து பேசினாய், தரிசனம் கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது என்னை இப்படி நட்டாட்டில் விட்டு விட்டாய் அல்லவா? எல்லோரும் என்னை தானே தூற்றுவார்கள். என்னை கூப்பிட்டு இப்படி கிருஷ்ணர் ஆலயத்திலே நாமஸ்மரணை செய்ய சொன்னார்கள். நானும் செய்தேன், பூஜையிலே பங்கெடுத்துக் கொண்டேன். ஆனால் மழை வருவதற்கான ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. என்னை நன்றாக ஏமாற்றி விட்டாயே கிருஷ்ணா. இன்றிலிருந்து நான் உன்னை நினைப்பதே தவறு. நான் உன்னை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு எழுந்து சென்று விட்டாராம் நடு இரவிலே. இவர் பாருங்க, கோபத்தோடு கிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து வெளியே போன உடனே கிருஷ்ணருக்கு என்ன தோணிச்சோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா கருமேகங்கள் திரண்டு விட்டன வானத்திலே. மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. சிறு தூறலாக ஆரம்பித்து பெருமழையாக கொட்ட துவங்கி விட்டது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து 2 வாரங்கள் கொட்டி தீர்த்தது மழை. ஆறு குளமெல்லாம் வறண்டு போய் இருந்தது அல்லவா? அத்தனையும் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராஜாவுக்கு சொல்லனாத சந்தோஷம். ஏன்னா நம்முடைய ஊரில் இப்படி அருமையான ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து கிருஷ்ணர் ஆலயத்திலே நாமஸ்மரணை செய்து அதன் மூலம் இப்படி பெருமழை கொட்ட துவங்கி விட்டது என்பது கண்டு ராஜாவுக்கு பரம ஆனந்தமாக போய்விட்டது. சுகக்ஷாவை கூப்பிட்டு கேட்கின்றாராம். ஐயா, நீங்கள் என்ன மாயமந்திரம் செய்தீர்களோ எனக்கு தெரியாதே. நள்ளிரவு வரை ஒரு மேகம் கூட தென்படவில்லை. ஆனால் நீங்கள் ஆலயத்திலிருந்து சென்றவுடன் எப்படி இப்படி ஒரு பெருமழை பெய்ய வைத்தீர்கள் அப்படின்னு. ஆனா சுகக்ஷாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர் என்ன பண்றாரு, கண்களை மூடி தியானம் செய்கின்றாராம். கிருஷ்ணா, இது என்ன லீலை? ஏன்னா நான் உன்னை நினைக்க மாட்டேன் என்று மிகவும் கோபமாக பிடிவாதமாக ஆலயத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். ஆனால் தாங்கள் என்ன நினைத்தீர்களோ எனக்கு தெரியவில்லையே. மாதவா, இது என்ன ஒரு அற்புதமான திருவிளையாடல்! எப்படி இப்படி அருமையாக பெருமழை கொட்ட துவங்கி விட்டது? அதற்கான காரணம் எனக்கு புலப்படவில்லையே மாதவா அப்படின்னு கேட்கின்றாராம். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம், உன்னுடைய தியானமும் கிருஷ்ண ஸ்மரணையும் வீண் போகாது. நீ என்னை வேண்டினாய் அல்லவா? ஒவ்வொரு நாளும் மிக அருமையான ஒரு சத்குரு எனக்கு கிடைத்து விட்டார். அதை கொண்டு நான் நாமஸ்மரணை செய்கின்றேன், கிருஷ்ணனை தியானம் செய்கின்றேன், பூஜிக்கின்றேன் என்று நீ ஒரு நாளும் தவறாமல் நியமமாக இந்த கிருஷ்ண பூஜையை நடத்தினாய் அல்லவா? உன்னுடைய ஒரே ஒரு கிருஷ்ண இதயத்துக்காக இப்படி நான் பெருமழையை கொடுத்தேன் அன்பனே அப்படின்னு சொன்னாராம். சுகக்ஷாவிற்கு சந்தோஷமாக போய்விட்டது. அவர் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்தார். என்னன்னா, கிருஷ்ணா, எப்படியும் இந்த ஸ்தூல விடல் ஒரு நாள் கீழே விழுந்து விடும். எனக்காக ஒரே ஒரு உதவியை தாங்கள் செய்ய வேண்டும். என்னன்னா, என்னுடைய இந்த ஸ்தூல உடல் கீழே விழுந்து விட்டவுடன், உயிர் போய்விட்டவுடன் எனக்கான ஒரே ஒரு சமாதியை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டும் அப்படின்னு இந்த அற்புதமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் கிருஷ்ண பரமாத்மா. இப்பொழுதும் நாம் காணலாம், வடநாட்டிலே சுகக்ஷாவிற்கான அருமையான ஒரு சமாதி கோவில் இருக்கின்றது. கிருஷ்ண அன்பன் என்பதற்கான அத்தாட்சியோடு சான்றோடு. ஏன்னா நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல இந்த கிருஷ்ண பக்தருக்காக அவ்வளவு பெரிய வறட்சியை கொடுத்தும் அருமையான அவுரங்காபாத்திலே இந்த சமாதி கோவில் இருக்கின்றது சுகக்ஷாவிற்காக. இது கிருஷ்ணன் கொடுத்த இறை பரிசு, இறை அடியவருக்காக. நீரின்றி அமையாத உலகு என்பதற்கேற்ப இந்த நீரை கூட கிருஷ்ண அன்பனின் பொருட்டு கொடுத்தார் என்பது கிருஷ்ணர் இறை அன்பருக்கு கொடுத்த மிகப்பெரிய இறை பரிசு. நாமும் இப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்களுடைய திருவடிகளை வணங்குவோம். நம்முடைய கோரிக்கைகளை வைத்து கிருஷ்ண பகவானை தியானம் செய்வோம். கிருஷ்ண நாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்கள் வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.